நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆராய்ச்சியின்படி புகைப்பழக்கத்தை விட்டு 20 நிமிடத்திற்கு பிறகு உங்களோட ரத்த அழுத்தம் இயல்பு நிலைக்கு திரும்பிடும். சில நாட்கள்லயே உங்களோட உடம்புல இருக்கிற நிக்கோட்டினோட அளவும் குறைஞ்சிடும். 12 மாதங்கள்ல இதய நோயோட ஆபத்தும் பாதியா குறைஞ்சிடும். ஆனா இப்போ புகைப்பிடிப்பதால உங்களுக்கு இதய நோய் எப்ப வேணாலும் வரலாம். பீடி சிகரெட் உங்க உயிரையை எடுக்கக்கூடியது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அறையழைக்கவும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சார் கவுண்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்களா? விக்ரம் சார் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் புக் வாங்க தான் வந்தீங்களா? இல்ல, லைன்ல நிக்க ரொம்ப பிடிக்கும், அதான் நிக்கிறேன். என்னாச்சு? லைன் போற மாதிரியே தெரியலையே. இவ்வளவு சின்ன வயசுல புத்தகம்லாம் எழுதிருக்கார் பாத்தீங்களா? ஆமா, நம்பவே முடியல. என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் இந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, I have this important flight to catch. Can you please? Yeah, sure. Thank you. அப்பா அப்பா, ஸ்பைடர்மேன் படம் பார்க்க போலாம்ப்பா. முதல்ல அம்மாக்காக புக்கை வாங்குவோம், அப்புறம் ஸ்பைடர்மேன் பார்க்க போவோம். சரியா? Thank you. அப்பா சொல்றத கேளு, சரியா? முதல்ல இங்க புக் வாங்கிட்டு அப்புறமா படம் பார்க்க போலாம், சரியா? I love நன்னே ஜெய்சல்மே. கண்டிப்பா போலாம். நிஜமாவே இது ரொம்ப நல்ல புக். யா, விக்ரம் இஸ் சோ கியூட். அவர் சைன் பண்ண புக் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட ஃப்ளைட் போய்ட்டு நான் இங்க நிக்கலாமா ப்ளீஸ்? தேங்க்ஸ். இது அவரோட கதை தான். இன்டர்நேஷனல் புக்கர் அவார்ட். அப்பா உண்மையாவே இந்த புக்குக்கு இது கிடைச்சிருக்கா? இங்க பாருப்பா, சில பேரு சின்ன வயசுலயே சாதிச்சிடுவாங்க. அவங்கள ஒருத்தர் தான் இவரு. ராபி. அமேத், வாட்ஸ் அப் ப்ரோ? கிடைச்சிருச்சா? 3 தடவை வாங்கிட்டேன், ஆனா யாராவது ஒருத்தர் புடிங்கிட்டு போறாங்க. நைஸ் கவர். இட்ஸ் அமேசிங்ல. சாரி. டேய் எங்க போற? நின்னுட்டு இருக்கேன். டேய் புக் வாங்க எப்படி வந்தோம்? நான் வாங்கிட்டேன். It's a surprise for you, darling. Hi. Hi. I'm Shreya. I'm Rajesh. ஹாய். இந்த புக்கோட ரைட்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். இத வச்சு படம் எடுக்கிறதுக்காகவா? எக்ஸ்கியூஸ் மீ, I have this important flight to catch. நான் இங்க நிக்கலாமா? நான் காலையில 5 மணில இருந்து நிக்கிறேன். ப்ளீஸ் போங்க. Thank you. Bye, thanks. Yeah. Thanks. இது என் அம்மாக்காக. சார், சார் நீங்க விக்ரம் தானே? இந்த புக்கை எழுதுனது நீங்க தானே? ஆமா. இந்த புக்கை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். நான் 3 புக்கு வாங்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். புக்கு படிச்சிங்களா? சாரி சார், எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. என் வேலைக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை. புரியுது. ஆனால் சார், யாராவது படித்தாங்கன்னா நான் கேட்டுப்பேன். இப்போவே கேட்குறியா? இப்போவா? ஆமாம். ஜெய்சல்மர்னு ராஜஸ்தானில் வாழ்ந்த ஒரு பையனோட கதை தான் இது. நான் அவனை 11 வருஷத்துக்கு முன்னாடி சந்தித்தேன். அங்கே இருக்கிறதுலே பெஸ்ட் டூரிஸ்ட் கைடு அண்ட் கேமல் காய் நன்னே ஜெய்சல்மர். ராஜா உட்காரு.
உட்காரு ராஜா உட்காரு. அப்படிதான் அப்படிதான் உட்காரு. உட்காரு ராஜா. சஃபாரி சஃபாரி கேமல் சஃபாரி. நன்னேக்கு பல மொழிகள் தெரியும். சஃபாரி. பிரெஞ்சு, இட்டாலி, ஜெர்மன், இங்கிலீஷ். All the kings from the war came together to appreciate this sacrifice. The build a castle. Can we see the kings? You cannot make the kings, but I can't make you. Smile, please. Hey, Nane. Please tell us about this lake. This lake of built by King Rabel Jaisal. Once upon a time, whole city drinking water from this lake. There's a lots of drinking water. Yeah, lots of drinking water. But no one drinks. It is Jaisalmer's biggest swimming pool. People use for washing clothes, boating and சின்ன பசங்க இங்க ஸ்விம்மிங் பண்ண வரும்போது சுசு போயிடுவாங்க. சில நேரங்கள்ல நானும் போயிடுவேன். ஒரு டூரிஸ்ட் கைடு மட்டும் கிடையாது, பண்ண முடியாது. கண்ணு மேய்க்கிறதுக்குள்ள எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ஆயிடுவான். Jaisalmer is the famous for Indian royalty, heritage, culture, sand dunes, desert. Safari is the best. What is England famous for? England is famous for Queen. அந்த கிழவியா? Someday I will come. You must. You know so many languages. Who taught you? One pen. One pen? Teacher? Teacher. ये मोटो சீக்கிரம் போய் கேளுடா, சீக்கிரம் போய் பேசு போ. One pen madam, one pen madam. Bonjour, come to the pen. Bonjour, como tu? அப்படினா என்னது? Bonjour means hello. Come to the pen. Your name. Yes, okay, I understand. இப்படி தான் நாங்க லாங்குவேஜ் கத்துக்குறோம். இப்போ புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சது. நன்னே எல்லார் மனசையும் சந்தோஷமாக்குவா. எல்லாரோட முகத்திலையும் சிரிப்பை கொண்டு வந்துருவா. வணக்கம். ஆனா நன்னையோட மனசை சந்தோஷமாக்குறது யாரு? அவனோட ஃப்ரெண்ட், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆக போகுது சோல்ஜர். டேய் நன்னே மறந்துடாத, இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு உன்னோட அபிமான பாபி டியோல் நடிச்ச படம் என் ஃப்ரெண்டோட படம். நான் எப்படி மறப்பேன்? டேய் நன்னே, ஒரு புது கவிதை ஒன்று யோசிச்சிருக்கேன். இங்க வந்து உட்காரு, சொல்றேன். தாத்தா கொஞ்சம் கிட்ட வாங்க, உங்க கண்ணாடி சுத்தம் பண்ணி தரேன். பண்ணு. இப்ப சொல்லுங்க. இவரோட கவிதையை கேட்க ஆரம்பிச்சா வீடியோ சொல்லிட்டு இருப்பாரு. குட்டி அண்ணா, நியூஸ் என்னது? நியூஸா? One water bottle. Thank you. அஜ்மீரில் 4 டெரரிஸ்ட்டை கொண்டுட்டாங்களாம். பார்லிமெண்ட்ல செருப்பு ஷூவோட மலையாம். என்னது இதெல்லாம்? படத்தோட நியூஸ் சொல்லுங்க. படத்தோட நியூஸா? சரி சொல்றேன் இரு. மாதிரி தீக்ஷித்தோட புது படம் லான்ச் ஆக போகுது. சரி, அனில் கபூரோட ஷூட்டிங் பாதியிலேயே. என் நண்பன் பாபிடால பத்தி ஏதாச்சும் இருக்கா? இருக்குல்ல, இன்னைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது. நீங்க வரீங்களே? அதுவா? அவன் ஒன்றும் ஒன்ன மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட் இல்லையே. சரிதான். அப்போ நீங்கடா? இன்னைக்கு ராத்திரி எனக்கு சஃபாரி இருக்கு. நீங்க எல்லாரும்? சரியா தெரியல. இன்னைக்கு முதல்ல சஃபாரி கிடைச்சது யாருக்கு? யார் போனது? மோட்டு போனா, மகுவனா, பீமாவும் போனா. பீமா மட்டும் இல்ல, ஃபிரஸும் போனா. முதல் சஃபாரி வாங்கினது நன்னே தான். ஆஷுவும் போனா. எல்லாரும் போனோம். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, எப்பவும் முதல் சஃபாரி நான் தான் போனோம். நீங்க ஏன் போனீங்க? மூடுங்கடா. நில்லுங்க.
எல்லாரும் இப்போ கோழி ஆகுங்க. மகு கிட்டே வா. நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் நான் அந்த மகுவை விடவே மாட்டேன் ராஜா. ராஜா மா வந்துட்டுமா. சஃபாரி எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சுமா. இங்கிலீஷ்காரங்கெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன அவங்க இங்கிலாந்து கூப்பிடுறாங்க. ஆஹா, ரெண்டாவது கோஹினூர் நீதானே? எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்கம்மா, இன்னைக்கு சஃபாரில வந்த 300, அப்புறம் இந்த டிப் 50. போய் கை கால் கழுவிட்டு வா, நான் உனக்கு குடிக்க பால் கொண்டு வரேன். லேட் ஆயிடுமா? நான் 7 மணிக்கு என் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். எத்தனை நாளைக்கு அப்புறம் நம்மளோட மீட்டிங் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. என்ன நீ ரொம்ப காக்க வைக்கிற ஃப்ரெண்ட். 1 மாசம் முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம கண்டிப்பா சந்திப்போம். நன்னே, படம் பார்க்கணுங்கிற பேய் உன்னை எப்ப விட போகுது? எப்பவும் விடாதுமா. என் ஃப்ரெண்டோட படம் எப்போ போவதோ அப்போல்லாம் நான் போவேன். இங்க பாரு நன்னே, இப்படியே ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும். அம்மா, அவர் என்னோட நண்பன். என்னை எவ்வளவு அன்பா பிடிச்சிருக்காரு பாரு. உனக்கு 4 வயசா இருக்கும்போது அவர் இங்க ஷூட்டிங்க்கு வந்தாரு. ஒரு சின்ன சீன்ல அவர் உன்னை தூக்கி வச்சுக்கிட்டு உன்னை அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. அதுக்குன்னு அவர் உன்னோட ஃப்ரெண்ட் ஆயிட முடியுமா? அம்மா, எவ்வளவு பெரிய ஜெய்சல்மேர், இங்க எத்தனை பசங்க இருக்காங்க. அப்ப யோசிச்சு பாரு, அவர் ஏன் என்ன ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா என்ன பார்க்கும்போது அவருக்கு ஸ்பெஷலா தோணி இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு லெவல் இருக்கு. நான் ஒரு பெஸ்ட் கேபிள் பாய், அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர். அவருக்கு ஞாபகம் கூட இருக்காது. இங்க பாரு நன்னே, இந்த பாபி தியோல் பெரிய ஹீரோ. எல்லாராலையும் அவரை மாதிரி ஆயிட முடியாது. அம்மா, எனக்கு ஹீரோவாகலாம் ஆசை இல்ல. ஆனா பாம்பேக்கு நிச்சயமா போவேன். அதுவும் என் ஃப்ரெண்டை பார்க்க தான். இதோ பாருமா, நான் காசும் சேர்த்து வச்சிருக்கேன். அவருக்கு நிச்சயமா ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போவேன். நீ அந்த நிலாவை பார்த்துக்கிட்டு நட்சத்திரத்தை தொடணும்னு ஆசைப்படுற. அம்மா, நிலா தினமும் என்னோட ஜன்னல் கிட்ட வருது. ஒரு நாள் நிலா மேல ஏறி என்னோட நட்சத்திரத்தை எடுத்துப்பேன். அம்மா, நான் போட்டுமா? இது உன்னோட படத்துக்காக. அம்மா, இதை வச்சிருக்கீங்களா ப்ளீஸ்? அட, இந்த நன்னை எங்கடா போயிட்டான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டிடும். நீங்க இருட்டாகிற வரைக்கும் அவனுக்காக காத்துட்டு இருப்பீங்களா? ஏற்கனவே முழுசா சாப்பிட்டுட்டீங்க. நானே என்னோட ஹீரோயின் இன்டர்வியூவை பார்க்க முடியாதுன்னு டென்ஷன்ல இருக்கேன். ஆஹா, ஹீரோயின் ஸ்கிரீன்ல இருந்து இறங்கி வந்து உன் கூட டான்ஸ் ஆட போறாளா என்ன? நன்னே, அவனோட அம்மா சொல்லுமா. ஒளிஞ்சுக்கோ. ஆமா, இது யாரோடது? இதுவாமா? ஆமா, இது என்னோடது இல்ல. இது ராஜா தான் சாப்பிடுவான். நீ எப்படா இதெல்லாம் சாப்பிடுறத நிறுத்துவ? வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். எவ்வளவு தடவை உனக்கு சொல்றது? சீக்கிரம் வாங்க வாங்க. சொல்றத கேட்கவே மாட்டியா? நீ வா வா, அப்புறம் பேசிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டான். ஏ நன்னே, ஒன்னு கேட்கவா? இந்த ஹீரோயின் எப்பதான் வருவா? இத வந்துட்டா பாரு. இந்த ஹீரோயினோட குரல் நம்ம மேடம் குரல் மாதிரியே இருக்குல்ல? உனக்கு எல்லா ஹீரோயினோட குரலும் மேடம் குரல் மாதிரி தான் இருக்கும். நீங்க படம் பார்க்க வந்தீங்களா இல்ல பேச வந்தீங்களா? நாங்க இங்க உனக்கு துணையா தான் வந்திருக்கோம். நீங்க எனக்கு துணையா வரல, பாட்டிக்கிட்ட மாட்டிக்காம சரக்கடிக்க வந்திருக்கீங்க. சரி சரி. அப்புறம் இவரு ஹீரோயினிய பார்க்க வந்திருக்கு. இப்போ வாயை மூடிட்டு என்ன படம் பார்க்க விடுங்க.
உன்னை பார்த்து எனக்கும் அழுக வருது. கண்ணத்தோட அடி அவனை நல்லா அடி ஃப்ரெண்ட் அடி ராஜு அவனை அடி ஃப்ரெண்ட் நல்லா அடி அவனை அடி 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 ஃப்ரெண்ட் இஷு இஷு ना धरती माँ की गोद बड़ा हिट है டேய் நன்னே உன்னோட ஃப்ரெண்ட் பாபி தியோலோட படம் எப்படி இருந்துச்சு? கலக்கிட்டான்ல. இந்தா உன்னோட சூப்பர் ஸ்டாரோட போஸ்டர். அட என்னண்ணே நீங்க கண்ணை மூடிக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க முன்னாடி பார்க்காம? இங்க பாருங்க, நான் ஒரு கண்ணை திறந்து தான் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 2 கண்ணையும் திறந்தா எனக்கு 2 ரோடு தெரியுதுப்பா. இது வேறயா கடவுளே, பார்த்து ஓட்டிடுவீங்கல்ல. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? ஐ அம் ஆல்ரெடி ட்ரங்க். நோ 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 கேமான, யூ நோ ட்ரங்க். கொஞ்சம் கவனமா பார்த்து ஓட்டுங்க. அங்க பார்த்து ஓட்டுங்க, மேடு வருது. அண்ணே பார்த்து. அண்ணே வண்டியில ஏதாவது எடை குறைஞ்சிருச்சா என்ன? அவர் அங்க விழுந்துட்டாரு. கேமான இறங்குடா, இறங்கியா. அவனை போய் தூக்குங்கயா. நான் சொன்னேன்ல வண்டியில ஏதோ எடை குறைஞ்சிருக்குன்னு. நல்லவங்களுக்கெல்லாம் ஸ்பீடு பிரேக் கண்ணுக்கு தெரியாதுப்பா. அக்கா 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 நன்னி வாங்க 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 ப்ளீஸ் எழுது. இப்ப வா எழுதுக்கா. வணக்கம் ஃப்ரெண்ட். வணக்கம் ஃப்ரெண்ட். இப்போதான் உங்களோட படத்தை பார்த்தேன். அந்த வில்லனை அடிச்சு துவைச்சிட்டீங்க. இன்னைக்கு அம்மா திரும்பி அதே தான் பேசுனாங்க. நான் பாம்பே போய் பெரிய ஹீரோவாவேன்னு நினைக்கிறாங்க அவங்க. ஃப்ரெண்டு, எனக்கு என்னமோ அம்மா ஸ்க்ரூ கைண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன். டேய், இப்படிலாம் எழுதக்கூடாது. வேற எப்படி எழுதணும்? எப்படி எழுதலான்னா, அம்மா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அதை எழுது. ஷூட்டிங்லாம் எப்படி நடக்குது? இப்போதான் நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். ஏன்னா இப்போ சீசன் டைம் இல்லையா? என்ன எழுதுன? இது சீசன் டைம் இல்ல. ஃப்ரெண்ட், நானும் உங்களை மாதிரியே ஹேர் ஸ்டைல் வச்சுக்கலான்னு யோசிக்கிறேன். வேணாண்டா, ஏற்கனவே உன்னோட மூஞ்சி குரங்கு மாதிரி இருக்கு. அக்கா, நான் தலை குளிச்சுட்டு ஈரமா வெளியே வரும்போது அம்மா என்னை பார்த்து ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயம், அம்மா அக்காக்காக மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க. எதுக்காக வெக்கப்படுற? நீ இதெல்லாம் ஏன் எழுதுற? அவருக்கு ஒண்ணு தெரியும், அதனாலதான். மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட். இப்படிக்கு நன்னை ஜெய்சல்மேர் और ராஜா ஜெய்சல்மேர். ராஜா ஜெய்சல்மேர். சரி, சைன் பண்ணு. ஒருவேளை நீ கொஞ்சமாவது படிச்சிருந்தேனா இன்னைக்கு இந்த லெட்டரை நீயே எழுதியிருப்ப. எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு தான் நீ இருக்கே. உனக்கு இப்போ 10 வயசு ஆயிடுச்சு. இன்னும் உன் பேரு கூட உனக்கு எழுத வரல. எனக்கு 4 மொழி பேச தெரியும். பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அக்கா, எல்லாரும் படிச்சுட்டு சம்பாதிப்பாங்க. நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, நான் எதுக்கு படிக்கணும்? சரி சரி போ. இதோட எத்தனை லெட்டர் ஆச்சுன்னு போய் பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152
உனக்காக. ஃப்ரெண்ட் 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 நான் இங்க இருக்கிறேன். ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். அம்மா அம்மா, திரும்பவும் அவன் கனவு தான் காண்றியா? இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு கிட்ட இருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் விட்டுருந்தா உன்னை பாபி தியோல் கட்டி பிடிச்சிருப்பாரு. ஒருவேளை நான் தான் நன்னே ஜெய்சல்மேர்னு சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கோ, கட்டி பிடிக்கிறது மட்டும் இல்ல, என்னை வண்டியிலே கூட்டிட்டு போயிருப்பாரு. அம்மா டைம் என்னாச்சு? நன்னே இன்னைக்கும் லேட்டா? ஒருவேளை நீங்க கிளம்பி இருந்தாதான் அது லேட் ஆயிருக்கும் இல்லையா? அட, உன்னோட லெட்டர் வாங்காம என்னைக்காச்சும் கிளம்பி இருக்கானா? மேடம் சஃபாரி சஃபாரி சஃபாரி, மேடம் சஃபாரி சஃபாரி. டேய் நன்னே, KNG.in. Alright, thank you. வெல்கம் டு ஜெய்சல்மேர். வேர் ஆர் யூ ஃப்ரம்? Germany. நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த மக்குவை சும்மாவே விட மாட்டேன். யாராச்சும் கிளையண்ட் இருக்காங்களா? உங்ககிட்ட தானே வந்தாங்க. அவங்கள மக்கு கூட்டிட்டு போயிட்டான். மேடம் ஒளிஞ்சுக்கோ. அட மேடம் வராங்க. ஜசு, மேடம் இந்த பக்கம் இருந்து வர்றாங்க. நீங்க ஏன் அந்த பக்கமா போறீங்க? அண்டர்வேர் போட்டுட்டு மேடம் முன்னாடி எப்படி நிக்கிறது இது கூட தெரியாதா? ட்ரெஸ்ஸை போட்டா மட்டும் ஹீரோ ஆயிருவியா என்ன? வணக்கம் மேடம். வணக்கம் துளந்தர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார் எப்படி இருக்காரு மேடம்? நல்லா இருக்காரு, அவர் மீட்டிங் போயிருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம். வாங்க போலாம். வணக்கம் மேடம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, அக்கவுண்ட்ஸ் ஃபைல மேல அனுப்பிடுங்க. என்ன சரியா? அப்புறம் அந்த நன்னே பையன் வந்தா அவனையும் மேல அனுப்பிடுங்க. சரிங்க மேடம். மறந்துடாதீங்க என்ன? டேய் நன்னே, நீ இங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? மேடம் உங்ககிட்ட தானே பேசணும்னு சொன்னாங்க. வணக்கம் மேடம். மேல வா. சரிங்க மேடம். இந்த வருஷம் ஹோட்டலோட 10% ப்ராஃபிட்டை நீங்க ஸ்கூல் ஃபண்டில் போட்டுருங்க. சரிங்க மேடம். அப்புறம் இப்ப போய் மாடியை சுத்தம் பண்ணிடுங்க. சரிங்க மேடம், நான் வரேன் மேடம். சரி மேடம், எல்லாரும் படிக்கணும்னு நைட் கிளாஸ் வச்சிருக்கீங்க. இது பெரிய விஷயம். துரந்தரும் நைட் கிளாஸ்ல சேரணும்னு நினைக்கிறேன். மேடம், துர்ஜன் சிங்கும் படிக்காதவர் தான். துர்ஜன் சிங், இனிமே ஸ்கூலுக்கு நீங்களும் நைட் கிளாஸ்க்கு வரணும். சரிங்க மேடம். நீங்க மட்டும் கிடையாது, இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு வயசானவங்களும் எந்த அளவுக்கு படிக்க கத்துக்கிறாங்களோ அவ்வளோ நல்லது. பாபி தியோலோட யார் பட இன்டர்வியூவை பார்க்கலாம். யார்? இந்த டைட்டில் பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா தான் அப்புறம் தெரியுது. துரேந்தர், நைட் ஸ்கூல்ல பாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. சரிங்க மேடம். யாருங்கிறதுக்கு அர்த்தம் நட்பு. நட்பை வச்சுதான் இந்த படமே. ஒருவேளை வேற ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காம சொல்லிடுங்க. ஓகே மேடம். சார், இந்த சீன்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் கொடுக்குறீங்க. சரி, நான் ஒரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லுங்க. ஓகே சார். கிட்டத்தட்ட 20 பேராவது கிளாஸ்ல நிச்சயமா இருக்கணும். ஓகே. என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? சார், இந்த படத்துல உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க சார். இந்த படத்துல நான் இந்த நன்னே எங்க போயிட்டான்? இன்ட்ரெஸ்டிங் சார். உங்க ஃப்ரெண்டோட ஹெல்ப்பாலையா? அம்மா அப்பா அண்ணன் தம்பி இந்த உறவெல்லாம் கடவுள் தான் ஏற்படுத்துவான். ஆனா நண்பனை மட்டும்தான் நாம தேர்ந்தெடுக்க முடியும். எப்போவாவது உங்களோட படம் ஃப்ளாப் ஆயிடும், உங்க மார்க்கெட் குறைஞ்சிடும்னு கவலைப்பட்டிருக்கீங்களா சார்? இதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தான். எத்தனை பேருக்கு விழிப்புணர்ச்சி கொண்டு வர முடியுமோ கொண்டு வாங்க. இன்னைக்கு ஒருத்தர் விடாம ஒவ்வொரு வீடா போய் பாக்குறேன். அவங்களுக்கு படிப்போட முக்கியத்துவத்தை பத்தி சொல்றேன். இப்ப நான் கிளம்பட்டுமா மேடம்? சரி. சரிங்க மேடம். உங்க மனசுல என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை உங்க லட்சியமா மாத்திக்கோங்க. அது மேல நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் பாருங்க, உங்களோட இந்த நம்பிக்கை தான் உங்களுடைய பலமா மாறி உங்களை ஜெயிக்க வைக்கும். என்ன முடிவு எடுத்திருக்க நன்னே? என்ன முடிவு? ஸ்கூலை பத்தின முடிவு தான். மேடம், நான் நிறைய பேர்கிட்ட பேசிட்டேன். ஹேமா தாத்தா, ஜெஸ்ஸு தாத்தாலாம் இப்பவே தயாரா இருக்காங்க. நான் உன்னை பத்தி கேட்டேன். நானா? நான் ஏற்கனவே ரொம்ப அறிவாளி. இந்த வருஷம் நிறைய டூரிஸ்ட் வந்திருக்காங்க.
அறிவாளி தான். நீ இன்னும் நிறைய கத்துக்கணும். டூரிஸ்ட் சீசன் 4 மாசம் தான் இருக்கும். ஒருவேளை வானிலை சரியில்லை, ஏதாவது நோய் பரவி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? படிக்க எழுத தெரிஞ்சுக்கணும் நன்னே. அப்போ வேற வழிகளும் கிடைக்கும். இங்க பாரு நன்னே, இந்த வருஷம் ஸ்கூலுக்கு நீ வந்தே ஆகணும். நீங்க சொன்னா சரிதான் மேடம், வரேன். போயிட்டு வா. நன்னே. சொல்லுங்க மேடம். இந்தா வச்சுக்கோ. இந்த வருஷம் நைட் ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஏதாச்சும் புது வழியா தேடி ஆகணும். நன்னே, பக்கத்து ஊர்ல ஒரு படம் போட்டிருக்காங்களாம், வரியா? பாபி டால் படமா? அட இல்லடா. ஆனா உனக்கு தெரியுமா, அந்த படத்துல ஹீரோயின் அழகா இருப்பா. அவளோட குரலும் மேடம் குரல் மாதிரியே இருக்கும். உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, போய் பார்த்துட்டு வாங்க. உண்மையாவா? டேய் நன்னே, அந்த பொட்டி கடைக்காரன் நியூஸ் பேப்பர்ல பாபி தியோல் நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னான். என்னது பாபி டால் நியூஸா? ராஜா, ரெண்டாவது நியூஸ் வந்திருக்கு. பாபி டாலோட நியூஸ் வந்திருக்கு. அண்ணா 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 நான் வந்துட்டேன். அண்ணா வந்துட்டேன். அண்ணா இதோ வந்துட்டேன். நன்னே, உனக்கு ஒரு செய்தி இருக்குடா. என்ன செய்தி? இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட பத்தின செய்தி வந்திருக்குடா. வா சீக்கிரம் வா. சொல்லுங்கண்ணா. மெதுவா மூச்சு வாங்க, படிக்கிறேன் கேளு. பாபி தயாலோட புது படமான யார் கா மௌரத் மும்பையில் இருக்கிற ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்துச்சு. மறுபடியும் அடுத்த வாரம் இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அதில் முதல் 30 நாளோட ஷூட்டிங் ராஜஸ்தானோட ஜெய்சல்மேர் அப்புறம் பாட்பேர்லையும் நடக்க இருக்குது. சந்தோஷமா? டேய், அந்த நியூஸ் பேப்பர் கொடுத்துட்டு போடா. டேய் எல்லாரும் கேளுங்க, என் ஃப்ரெண்ட் வர போறா. அக்கா, என்னோட ஃப்ரெண்ட் வர போறா. அக்கா, என் ஃப்ரெண்ட் வர போறா. அக்கா, என்னோட ஃப்ரெண்ட் வர போறா. அக்கா, என்னோட ஃப்ரெண்ட். என்னடா ஆச்சு? என்னோட ஃப்ரெண்ட் வர போறா. ஃப்ரெண்டு வர போறா? பாரு, இத படி. அட படிக்கா. படிக்கிறேன் இரு. பாபி தியோலோட புது படம் யார் கா மஹூரத் பம்பாயோட 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்துச்சு. அடுத்தது படி. படிக்கிறேன்டா. அடுத்த வாரத்துல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் திரும்ப ஆரம்பிக்க போகுது. இதுல முதல் 30 நாளோட ஷூட்டிங் ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்சல்மேர் அப்புறம் பக்கத்து ஊர்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் வர போறா. 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 அவர் வருவாருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வருவாரு. என்னை பார்க்க வருவாரு. இது என்னோட நம்பிக்கை. அக்கா, இன்னொரு முறை படிச்சு காட்டேன் ப்ளீஸ். சரி கொடு. அதுல முதல் 30 நாள் ஷூட்டிங் ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்சல்மேர் அப்புறம் பக்கத்து ஊர்கள்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. அக்கா அக்கா ப்ளீஸ். பாபி தியோலோட புது படமான யார் கா மஹூரத். ஃப்ரெண்ட், போன முறை நீங்க வந்தப்ப நாங்க ரொம்ப சின்ன பசங்களா இருந்தோம். என்ன ராஜா, இந்த முறை நம்ம தானே அவரை பார்த்துக்கணும். ராஜா, நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டுக்காக ஒரு பரிசு தேடுவோம். அட, உங்களுக்கு என்ன சங்கு? ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க? தம்பி, ஒட்டகத்துக்கு வயசாயிடுச்சுன்னா அதை நம்ம வெளியே கட்டி போட்டு தானே ஆகணும்.
சரி உனக்கு என்னாச்சு? ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னோட ஃப்ரெண்ட் வர போறான். சார் இத பாருங்க, இந்த ஜாக்கெட்டை பாருங்க. இந்த ஜாக்கெட்ல உங்களை பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க, படத்தோட ஸ்டார் மாதிரி இருப்பீங்க. அப்படியா? நல்லா ஃபிட்டா தான் இருக்கு. அஜய் அண்ணா இது எவ்வளோ? நீ இதை வாங்க போறியாடா? அதுக்கு பிரசங்க. கிளம்புடா இங்க இருந்து, கிளம்புடா. இது எவ்வளோ? சார் 5000 ரூபாய் தான். எனக்கு 500 கொடுங்க. இவ்வளவு விலைக்கெல்லாம் என்னால வாங்க முடியாது. இதை நான் வாங்குவேன், என்னோட ஃப்ரெண்டுக்காக வாங்குவேன். அம்மா வந்துட்டேன். நன்னே உள்ள வா. தோ வரேம்மா. அம்மா இவன் தான் என் பையன் நன்னே. வணக்கங்க. வணக்கம்பா. இங்க பக்கத்துல வா. அக்கா ரெடி ஆயிட்டாளான்னு போய் பாரு. அம்மா இவங்களாம் யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அக்காவை பார்க்க வந்திருக்காங்க. போ. அக்கா அக்கா அக்கா, உன்னை பார்க்க 3 ஆம்பளைங்க வந்திருக்காங்க. உனக்கு யாரு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. கிண்டல் பண்ணாத. ஏற்கனவே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. சுமன் வாமா. அக்கா அக்கா போ 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 போக்கா போ 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 போ. வணக்கம். வணக்கம். இவதான் என்னோட பொண்ணு சுமன். ஒரு பொண்ணு ஒரு பையனா? ஆமா ஆமா. ஒரு பொண்ணு 2 பையன். 2 பையனா? ஆமா, ஒன்னு நான், இன்னொன்னு ராஜா. ராஜாவா? நன்னே பாதலுக்கு எடுத்து கொடுப்பா. பாதலா ஃப்ரெண்டோட பேரு. அம்மா இந்த ஜோடி கண்டிப்பா சூப்பர் ஹிட். நன்னே இனி உங்க பொண்ணு எங்க பொண்ணு மாதிரி. சந்தோஷம். போயிட்டு வரங்க. வாங்க. நன்னே அவங்கள போய் விட்டுட்டு வா. போ. நன்னே நாளைக்கு நீ உன் சித்தப்பா ஊருக்கு போயிட்டு வரணும். சித்தப்பா ஊருக்காயா? அவரு அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக நம்ம கிட்ட இருந்து 6000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அது அவர்கிட்ட போய் கேட்டு வாங்கணும். சரிம்மா. ஆனா அம்மா அக்காவோட ஜோடி ஹிட். வயல்வெளி எவ்வளவு செழிப்பா இருக்கு பாரு. அறுவடை பண்ண உடனே காசை நான் கொண்டு வந்து தரேன். கொடுக்க வேண்டிய காசை விட கொஞ்சம் அதிகமாவே தந்துடுறேன். எதுக்கும் கவலைப்பட வேண்டான்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு. சரி நான் வரேன் சித்தப்பா. என்னமோ பெரிய ஷார்ட்கட்னு சொன்ன, நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். உன் பேச்ச கேட்டு வந்த பாரு, எங்களை சொல்லணும். உனக்கு வேற ஏதாவது வழி தெரிஞ்சா சொல்லிருக்க வேண்டியதானே? தெரியாம மாட்டேதுக்கு ஓவரா பேசுறிய. சரி விடு, ஒட்டம் ஓட்டுறவனை கூப்பிடுவோம். தம்பி இங்க வாப்பா. தம்பி இதை கொஞ்சம் வந்து பாருப்பா. ராஜா உட்காரு உட்காரு. வண்டி மாட்டிக்கிச்சா? இந்த வண்டி எடுக்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. இவனாலலாம் முடியாது. ராஜா பரவாயில்லையா தம்பி, உன் ஒட்டக கலக்கிடுச்சே. நீ ஊருக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஊர்ல இவனோட பேரு ராஜா ஜெய்சல்மேர்னு சொல்லுவாங்க. ஆமா, உன் பேர் என்னப்பா? நன்னே ஜெய்சல்மேர். தம்பி ராஜா நீ என்ன பண்ற? இது கனவா இல்ல உண்மைன்னு தெரியல. நானே ஜெய்சல்மேர். இது ஒன்றும் கனவு இல்லை.
பாரு உண்மையிலே என்னோட ஃப்ரெண்ட் தான். அப்படின்னா அவன் தான் ராஜாவா? ராஜா ஜெய்சல்மேர். அம்மா எப்படி இருக்காங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. சுமனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சா? கல்யாணத்துக்கு நீங்க வந்தே ஆகணும். ஏன் வர மாட்டேன்? அவ ஏன் தங்கச்சியும் தானே? நான் உங்களுக்கு நிறைய லெட்டர் எழுதியிருக்கேன். நீங்க ஒண்ணுத்துக்கு கூட பதில் எழுதல. எப்படி எழுதுவேன்? நீங்க ரொம்ப பிஸின்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, நீ கடைசி எழுதின லெட்டர் கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஒரு லெட்டர்லயுமே நீ உன் அட்ரஸே எழுதல. எப்படி நான் பதில் எழுதுறது? எப்படி நான் ஜெய்சல்மேர் வர போறேன்ல, அங்க வந்து உன்னை தேடலாம்னு நினைச்சேன். அக்கா எதுக்கு இதை எழுதாம விட்டா? என்ன? சாரி ஃப்ரெண்ட், வாங்க வீட்டுக்கு போலாம். அம்மாவா அக்காவும் உங்களை பார்த்தா நம்பவே மாட்டாங்க. சாயங்காலம் எனக்கு ஷூட்டிங் இருக்கே. வந்தது ஷூட்டிங்கா? என்ன பண்றது, டைட் ஷெட்யூல். அப்படின்னா போங்க. ஆனா நாளைக்கு சாயந்தரம் நம்ம மீட் பண்ணலாம் 7 மணிக்கு. ஆனா ஊருக்கு வெளிப்புறமா? கண்டிசர்ல பார்க்கலாம். அங்க சூரியன் மறைஞ்ச உடனே யாருமே வர மாட்டாங்க. ஓகே, போயிட்டு வர ஃப்ரெண்ட். பாய். வா நன்னே, இப்பதான் உங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். நாளையில இருந்து ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. நாளையில இருந்தா? பகல்ல நீ சம்பாதிக்க போ, நைட்டு 7 மணிக்கு நீ ஸ்கூலுக்கு வந்துரு. 7 மணிக்கா? அம்மா நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன். இந்த முறை நீ எந்த சாக்கும் சொல்லக்கூடாது நன்னே, புரிஞ்சுதா? ஆனா அம்மா பாபி. போதும் நன்னே, நீ இது வரைக்கும் பேசினதெல்லாம் போதும். மேடம் அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து உன்னை படிக்க வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. ஆனா அம்மா என்னால நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாது. நான் நாளைக்கு 7 மணிக்கு என் ஃப்ரெண்டை போய் பார்க்கணும். போதும், நீ சொல்றது எதுவும் நான் கேட்க மாட்டேன். நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போகணும். இல்ல நான் போக மாட்டேன். இல்லனா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். மேடம், நன்னிக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாளையில இருந்து அவன் ஸ்கூலுக்கு வருவான். இவ்ளோ சின்ன வயசுல குடும்பத்தோட பொறுப்புகள் எல்லாம் சுமந்துட்டு இருக்கான். ரொம்ப அப்பாவி. நாம அவனை கட்டாயப்படுத்துறோம்னு நினைச்சிட்டு இருக்கான். அவன் கனவு உலகத்திலிருந்து வெளியில வந்து உண்மையான உலகத்துல வாழணும். அவன் படிச்சு பெரிய ஆள் ஆகணும். ஆனா அவன் மனசை எப்போ அந்த பாபி தியல் பேய் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. நன்னேவோட பார்வையில இருந்து பாரு சரளா. தன்னோட சின்ன வயசுல ஒரு ஆள் அவனை தூக்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவன் வீட்டுல பெரியவங்க துணையா இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பான். நன்னே இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறான். உனக்கு புரியுதா? நன்னே, எழுந்துரு, சாப்பிடு. நான் சாப்பிட மாட்டேன். அடம் பிடிக்காத, சாப்பிடு. எனக்கு பசிக்கவும் இல்லை. நான் நாளையில இருந்து ஸ்கூலுக்கும் போக மாட்டேன். ஏன் இப்படி பேசுற? நாளைக்கு சாயங்காலம் நான் பாபிடால பார்க்க போகணும். இங்க பாரு நன்னே, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். என்னை கட்டாயப்படுத்தாதீங்க, நான் உண்மையாலே போயிடுவேன். உன்னோட அப்பா மாதிரி நீயும் ஓடிடுமா? நான் பேசுறேன், இருங்க. இங்க பாரு நன்னே, நீ ஸ்கூல் போறதுனால எங்களுக்கு ஏதாவது கிடைக்க போகுதா என்ன? என்ன பண்றீங்கம்மா? திரும்பவும் அதே மாதிரி பேசுறீங்க. அவனை அடிக்கிறீங்க. நீங்க போங்கம்மா, நீங்க போங்க, நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். நன்னே உட்காரு. நீயே பாரு, இன்னைக்கு நீ அம்மாவையே அழ வச்சுட்ட. நீ எதுக்காக படிக்கணும்னு அம்மா நினைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க படிக்கல. அதனாலதான் நம்மளோட அப்பா அவங்கள ஏமாத்திட்டாரு. எல்லா சொத்துக்களையுமே வித்துட்டு அவர் ஓடிட்டாரு. அம்மா ராஜாவை வச்சு வியாபாரம் பண்ணாங்க. மேடம் கிட்ட சின்ன சின்ன வேலைகளை பார்த்தாங்க. இந்த வீடை கட்டினாங்க, நம்மளை வளர்த்தாங்க, என்ன படிக்க வச்சாங்க. அப்பதானே என் வாழ்க்கையில இப்படி நடக்காது. இப்போ உன்னை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் உன்னை யாரும் ஏமாத்த மாட்டாங்க. ஆனா சித்தப்பா சொன்னாரே, படிக்கிறதாலலாம் ஒண்ணும் கிடைக்காது. ஆமா, சித்தப்பா சொல்லுவாருதான். ஏன்னா அவர் அப்பாவோட தம்பி இல்லையா?
நீங்க எல்லாரும் இந்த முடிவை எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படிக்கிறதுக்கும் கத்துக்கிறதுக்கும் வயசு தேவையில்லை. படிக்கிறதால வாழ்க்கையில இன்னும் பல வழிகள் திறக்கும். நன்னே நகராத, நான் ஒரு வாய் குடிச்சுக்கிறேன். நம்மளோட வாழ்க்கையும் உயரும். ஜஷு, நீங்க படிச்சு என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? மேடம், நானும் எம்எல்ஏ ஆகலான்னு நினைக்கிறேன். அப்புறம் கேமண்ணே நீங்க? அதான் அவன் எம்எல்ஏ ஆகிறான்ல, நான் வேணா எம்பி ஆயிடுறேன். விளையாடுறத நிறுத்துங்க. அப்புறம் கோபாலா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேடம், இந்த வயசுல எனக்கு கவிதைகள்லாம் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதனால எழுத கற்றுக்கிட்டு என்னோட கவிதைகளை ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சுப்பேன் மேடம். பிரமாதம். அப்புறம் நாராயணா, நீங்க? மேடம், நான் கணக்கை கற்றுக்கிட்டு என்னோட கடையோட கணக்கு வழக்கெல்லாம் நானே பார்த்துக்குவேன். அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். கண்ணாபிமா, நீங்க என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் ஆர்மியில சேரணும்னு நினைக்கிறேன். ஷபாஷ். சாரி மேடம். அப்புறம் நன்னே, நீ என்ன ஆகலான்னு நினைக்கிற? நான் எதையும் பண்ண நினைக்கல. இன்னைக்கு பாடம் அவ்வளவுதான். நீங்க எல்லாம் போலாம். ஃப்ரெண்ட், நான் வந்துட்டேன். எங்க போயிட்டாரு? என்ன வேணா ஆகட்டும், நான் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன். நன்னி, பாப்பா வந்து சாப்பிடு. ஸ்கூல்ல முதல் நாள் எப்படி இருந்துச்சு? விடுங்கம்மா, அவன் கோவம் போனதுக்கு அப்புறம் அவனே வந்து சாப்பிடுவான். நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிறேன். உங்களை பார்த்தேன், நீங்க எங்க இருக்கீங்கன்னு கூட கேட்கல. ஆனா இந்த நன்னைக்கு ஜெய்சல்மேர் அவ்வளோ பெருசு இல்லை. நீங்க கூடிய சீக்கிரம் எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவேன். நன்னே, நன்னே, கதவை தர. அக்கா, என்ன தனியா விடு. நன்னே, கதவை தர, முக்கியமான விஷயம். நான் எதுவும் கேட்க மாட்டேன். நன்னே, தரேன்றல. என்ன? நன்னே, உன்னை பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஃப்ரெண்ட். நன்னே, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். 7 மணிக்கு கணேசர் கிட்ட இவர் உனக்காக தான் காத்துட்டு இருந்திருக்காரு. பாத்தியா? ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? இல்ல, வேண்டாம். அக்கா, அப்ப நீ போ. அம்மாக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. சரி. ஃப்ரெண்ட், உள்ள வாங்க. ஏய், என்ன இது? வீடு முழுக்க ஏன் போட்டோஸா? ஃப்ரெண்ட், நீங்க இல்லாத போதெல்லாம் நான் உங்க போட்டோ கூட தான் பேசுவேன். அப்படியா? நீங்க இது உங்களோட ரூமா நினைச்சுக்கோங்க. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ எதுக்காக அங்க வரல? நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. அம்மா என்ன கட்டாயப்படுத்தி அனுப்பிட்டாங்க. ஸ்கூலா? இத பத்தி நீ எனக்கு லெட்டர்ல எழுதவே இல்லையே. அட, இது அம்மாவும் மேடமும் செஞ்ச சதி. இப்போ அதுல நான் மாட்டிக்கிட்டேன். ஆனா நான் நாளையில இருந்து போக மாட்டேன். ஏன் போக மாட்டே? நீங்க தான் வந்திருக்கீங்களே. என்னோட அம்மாவும் என்ன கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான். நம்மள புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. நீ சரியா தான் சொல்ற. அட, இது உன்னோட போட்டோவா? நீ அப்ப எப்படி இருக்க, இப்ப எப்படி இருக்க பாரு. அப்படினா? அப்ப நீ பார்க்க அழகா இருக்க. அப்படியா? நானும் ஒரு போட்டோ காட்டுறேன். இத பாருங்க. அட, இது என்னோட போட்டோ. ஆனா இது எப்படி உனக்கு கிடைச்சது? உங்க கண்ணை வச்சு கண்டுபிடிச்சேன். Thank you நன்னி. அட, இந்த மிஸ்டரும் இங்க தான் இருக்காரா? உனக்கு ஒண்ணு தெரியுமா நன்னி? ஃபர்ஸ்ட் டைம் இவனை நான் பார்க்கும்போது சத்தமா கத்துனேன், ஏ மிஸ்டர் டைகர். அப்புறம் இவன் வாழை சுருட்டிட்டு ஓடிட்டான். பயந்தாங்கொலி.
எலி இல்லடா டைகர். அட அந்த கபோர்டுக்கு பின்னாடி எலி இருக்கு. எலியா? எலி எலி எங்க எங்க எலி எங்க? அங்க கபோர்டுக்கு பின்னாடி. கபோர்டுக்கு பின்னாடியா? அப்படின்னா நீ என்ன பண்ற? அத போய் பொடி. ஆனா நீங்க என்ன இங்க பண்றீங்க? அது ஓடாம நான் பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன். அப்படின்னா யார் பிடிப்பாங்க? நீங்க. இங்க பாரு நானே, நான் டைகர் கூட சண்டை போட்டுருவேன். ஆனா எலினா பயம். ஃப்ரெண்ட் எனக்கும். அப்படியா? ஃப்ரெண்ட் என்ன பண்றீங்க? நான் எலிய பயமுறுத்துறேன். நானும். அப்படியா? ஒண்ணு பண்ணலாமா? என்னது? நீ அங்க போ, டக் டக்னு சத்தம் கொடு, எலி வெளியில வரும், நான் மேல துணியை போட்டு பிடிச்சிருவேன். ஓகே ஓகே. நான் ஏன் போகணும்? பெரியவன் யாரு? நீங்க தான். சின்ன பையன் யாரு? நான் தான். அப்ப போக வேண்டியது யாரு? ஐடியா யாரோடது? இன்னொரு ஐடியா இருக்கு. இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன் ஒர்க் அவுட் ஆகாத? இப்ப அந்த எலிக்கு தேவையானதுல அந்த ரொட்டி, ஆனா நமக்கு தேவையானதுல அந்த எலி. நானே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, வாழ்க்கையில எது அடையணும்னாலும் நமக்கு ஒரு லட்சியம் வேணும். புரிஞ்சுதா? இது எலி எங்க போச்சு? ஃப்ரெண்ட் என்ன? சுசு வருது. எனக்கும் தான். கொஞ்சம் பொறுத்துக்கோ, நம்ம அப்புறமா போலாம். ஓகே ஓகே. எலி இப்போ என்ன பண்ணுவோம்? வெளியில விட்டுருவோம். பாவம்ல எலி. சரி விட்டுருவோம். சரியா? ரொம்ப நல்லா இருந்துச்சு நானே, சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு. இப்பதானே வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் பாருங்க எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு. சரி நானே, நாளைக்கு உன்னை 7 மணிக்கு என்னால பார்க்க முடியாது. ஏன்? 9 மணி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கு. சூப்பர் ஃப்ரெண்ட். அப்படின்னா நான் ஸ்கூலுக்கு போய் அம்மாவே சந்தோஷப்படுத்துவேன், அதுக்கப்புறம் உங்களையும் பார்க்க வருவேன். அப்படின்னா நீ படிக்க போவியா? இல்ல இல்ல, நான் ஜாலியா இருக்க போவேன். சரி சரி, உங்க அம்மாவை பார்த்துட்டு கிளம்புறேன்னு. வேணாம் ஃப்ரெண்ட், அம்மா கிட்ட வேணாம். ஏன்? உங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. அப்படி என்ன பத்தி என்ன சொல்லி வச்சிருக்க? நான் எதுவுமே சொல்லல, அம்மா வேற என்னமோ நினைச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா பார்த்து கிளியர் பண்ணிடுறேன், வா. ஃப்ரெண்ட், ஏன் நெருப்புல எண்ணெய் ஊத்துறீங்க? சரி ஓகே, நீ சொன்ன மாதிரியே கிளம்புறேன். நீ இன்னும் சாப்பிடலையா? அம்மா கூட சண்டை போட்டுட்டேன். அப்படின்னா அம்மாவும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அம்மாவா? ஏன்? என்னுடைய சின்ன வயசுல நான் சாப்பிடாம இருக்கும் போதெல்லாம் எங்க அம்மாவும் பட்னியாவே தூங்கிடுவாங்க. எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான். சரி நான் கிளம்புறேன். வணக்கம் ஃப்ரெண்ட். பாய். மா நன்னே, மா பசிக்குது. கொஞ்சம் இரு, நான் போய் சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அம்மா, நான் சாப்பாடை சூடு பண்ணிட்டேன். நீ இல்லாம நான் எப்படி சாப்பிடுவேன்? அம்மா, நீ சாப்பிடாம தூங்கிட்டியா? உனக்கு எப்படி தெரியும்? எல்லா அம்மாவும் ஒரே மாதிரிதாம்மா, ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு. டேய் நன்னே, இங்க பாரு, உன் பாபேட்டியாலால என் மத்தளத்துக்கு முன்னாடி எல்லாம் நிக்கவே முடியாது. இங்க பாரு. பாட்டும் நானே, பாவமும் நானே, பாடும் முனை நான் பாட வைப்பேன். என்ன இன்னும் வரவே இல்லை? மேடம் சீக்கிரம் வந்துடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க, வந்து ஒரு ரவுண்டு போடுங்க, எனக்கு கம்பெனி கொடுங்க. அட என்ன பேசுறீங்க? இப்போ ஏன் குடிப்பாங்க? உங்களுக்கும் இந்த பழக்கம் விட்டு போகணும்னு வேண்டிக்கிறேன். உங்கள் வேண்டுதல்லாம் என்னைக்கும் பழிக்காது. மேக்கப் போட்டதெல்லாம் போதும், மேடம் வந்துடுவாங்க, வாங்க. இல்லைன்னா வாங்க, இது 2 ரவுண்டு போடுங்க, அப்புறம் போய் பாரு படிப்பு எப்படி ஏறுதுன்னு. உங்களெல்லாம் யார் ஸ்கூலுக்கு வர சொன்னது? உங்களை முதல்ல
அடடா, நைட் கிளாஸ்க்கு பெண்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்களா? How do you do? Myself துர்தன். என்ன அடி பாரு. இங்க என்ன நடக்குது? டேய் இதை மறைச்சு வை. ஆமா, ஜுரந்தர் எங்க? வணக்கம் மேடம். துரந்தர். துரந்தர், என்ன இதெல்லாம்? ஒன்றும் இல்லை மேடம், என்னோட கணக்கை சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். போங்க, போய் துணியை மாத்திட்டு வாங்க. சரிங்க மேடம். டேய் நன்னே நகராத, நான் ஒரு வாய் குடிச்சுக்கிறேன், புரியுதா? கேவாஜி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது நான் மருந்து குடிக்கிறேன், எனக்கு வயிறு வலி, அதுதான். என்ன சொன்னீங்க? உங்களுக்கு வயிறு வலிக்குதா? அது மனசுல அங்கதான். இன்னைக்கு ஸ்கூல் ரொம்ப நல்லா போச்சு. அங்க படிப்பை தவிர எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. டே மோட்டு, நீ ஏன் ஸ்கூலுக்கு வர மாட்டே? டே மகுடா. அட மகு ஏன்டா ஸ்கூலுக்கு வரான்? ஸ்கூல்ல சொல்லலடா மகு. மகுவை பார்த்தா எப்படி பயப்படுற? ஏ மகுலாம் ஒரு காமெடி பீஸ்ரா. என்னோட அன்பான ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க என்ன பத்தி என்ன பேசிட்டு இருந்தீங்க? நீங்க எவ்வளவு நல்லவர்னு பேசிட்டு இருந்தோம். அது உண்மைதான். நீ கண்ண டிப்பேடு. ஆனா மகு அது மோட்டோட காசுல. டே நன்னே, என்ன எதிர்த்து பேசுற? ஏ வாங்கடா ஓடிடலாம். ஃப்ரெண்ட், துர்ஜன் உங்களோட பாடி போலின்னு சொல்றான். அப்படியா? அப்ப நீ என்ன சொன்ன? அப்போனா என் ஃப்ரெண்டு ஒரு கையால் அடிச்சானா ஒருத்தன் நாளா தெரியுமான்னு சொன்னேன். சரி இறங்க. இதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம், என்னோட பாடி உங்களை மாதிரி ஆனதுக்கு அப்புறம், அப்போ நான் அந்த மக்கு சும்மாவே விட மாட்டேன். மக்குவா? அவன் இப்பவும் உங்ககிட்ட பிரச்சனை பண்றானா? முதல்ல எங்களை பிடிச்சி கோழியா மாற சொல்லுவான், அப்பப்போ குச்சியால அடிப்பான். ஆனா இன்னைக்கு அவன் மோட்டோட டிப் காசை புடுங்கிட்டான். அப்ப ஏன் அவனை தடுக்க மாட்டீங்க? எல்லாரும் அவனை பார்த்து பயந்துருவோம். எங்களை விட பெரியவனாச்சே. நான் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. பெரியவங்க ஆனதும் எல்லாரும் தன்னுடைய பலத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளுடைய பெரிய பலமே நம்மளுடைய மூளை தான். ஒருவேளை இதை நம்ம சரியா பயன்படுத்தினா மக்கு மாதிரியான 10 பேரை சமாளிக்க முடியும். எப்படி? இந்த குச்சியோட இப்ப இந்த 5ஐயும் ஒன்னாவோட முடியல. இதுதான் 5 குச்சிகளுடைய பலம். இதை நானே ஜெய்சல்மேராலேயே முடியாது, அண்ட் பாபி தியோலாலேயே முடியாது. கிட்டவா. சரியா? சஃபாரி சஃபாரி சஃபாரி. அப்புறமா ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. மக்கு, யாரா அது? இந்த சஃபாரி மோட்டோ கொடு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? மோட்டோ, இந்த சஃபாரி உன்னோடது. இல்ல இல்ல வேண்டாம். டேய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இருடா வரேன். அப்படியா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? இந்த மகு கிட்டே மோத வரீங்களா? மகு, நீ பொறுத்து அடிச்சினா நாங்க 5 பேரும் ஒன்னா சேர்ந்து அடிப்போம். உங்க 5 பேரை அப்புறமா பாத்துக்கிறேன். மகு நில்லு.
என்னது? கேக்கலையா? கோழி அம்மாரு. அவன் இப்படிதான் நடந்துட்டு இருந்தான் தெரியுமா? ஃப்ரெண்ட், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எங்க எல்லாரையும் மகு எப்படி தெரியுமா பயமுறுத்திட்டு இருந்தான்? பயம், பதட்டம், அப்புறம் சந்தேகம், இதெல்லாம் மூளையில உருவாகிறது நானே. நாம எப்படி யோசிக்கிறோமோ அந்த மாதிரி தான் அது தெரியும். ஒருவேளை இந்த மூளை சரியா இருந்துச்சுன்னா எல்லா பலவீனத்தையும் எதிர்த்து நீ போராடலாம். புரியுதா? எனக்கும் கூட. இன்னும் வாங்கிக்கோங்க. என்னாச்சு? வேண்டாம் ஃப்ரெண்ட், இதை நீங்க சாப்பிடவே கூடாது. நீ சாப்பிடல, அப்புறம் நான் ஏன் சாப்பிடக்கூடாது? இது நல்லது இல்ல. அப்புறம் நீ ஏன் சாப்பிடுற? இது எனக்கு பழகிடுச்சு. நல்லது இல்ல, ஆனா பழக்கமா? நீ சொல்றது புரியல. என்ன யோசிக்கிற? குடு. வேணாம் ஃப்ரெண்ட், நம்ம 2 பேரும் இதை சாப்பிட வேண்டாம். என்ன ஆளைய காணோம்? அக்காவோட கல்யாணத்துக்கு யார் வர போறா தெரியுமா? என் ஃப்ரெண்ட் பாபி டியால். யாரு என்ன மாதிரி பாடி வச்சிருப்பாரு? அப்போ அவருக்கு என் பலத்தை நான் நேர்ல காட்டுவேன். முதல்ல ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க பார்க்க நல்லா இருக்கணும். இந்த மாதிரி தேஞ்சு போன செருப்புலாம் போட்டுட்டு வரக்கூடாது. நீங்க எல்லாரும் பார்க்க அழகா இருக்கணும், நம்ம ஜெசு அங்கிள் மாதிரி. அப்படின்னா ஒண்ணு என்ன மாதிரி, இல்லாட்டி ஜஸ் மாதிரி? இல்ல இல்ல, நீங்க இல்ல. எப்பயாச்சும் கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் தாடியை குறைச்சுக்கோங்க. நீ சொல்றது சரிதான் அண்ணே. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ இவங்களை கூப்பிடுறதுக்கு இவ்வளவு வெக்கப்படுறேன்னா அப்புறம் எதுக்காக கூப்பிடுற? அட ஜஸ் விடுங்க. இல்ல, என்ன விட சொல்றீங்க நீங்க? இவன் ஃப்ரெண்டு முன்னாடி நாமெல்லாம் நிக்க முடியாதா? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? எதுக்கு சின்ன விஷயத்தை பெருசாக்குறீங்க துர்ஜன்? நன்னே, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன். இன்னைக்கு நீ எங்க கிட்ட பேசின பேச்சுக்கு நாங்க யாருமே வரமாட்டோம். அப்படின்னா சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரலன்னா போங்க. அவரு உங்க எல்லாரை விட பெரியவர் தான். உனக்கே இவ்வளவு கோபம் வருது? போதும் தாத்தா. இவர் யார்? இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? இவர் நைட் ஸ்கூல் வந்து என்னோட ஃப்ரெண்டு மாதிரி பெரிய ஆளாயிடுவேன்னு நினைச்சிருக்காரா? நாராயண சிங் கடையை நடத்த போறாராம், இவர் புக் எழுத போறாராம். நன்னே, இவங்கெல்லாம் உன்னை விட பெரியவங்க. பெரியவங்க என்ன? சரி, புரிய வைக்க நீங்க யாரு? எப்பவும் குடியும் போதையிலும் இருக்கீங்க. நன்னே, என்ன நன்னே? எனக்கு நீங்க யாருமே தேவையில்லை. அப்புறம் மேடம் கிட்டே சொல்லிடுங்க, நான் திரும்பலாம் வர மாட்டேன். என்னாச்சு இன்னைக்கு? ஸ்கூல்ல சீக்கிரம் விட்டாங்களா? எனக்கும் துர்ஜன் அங்கிளுக்கும் மற்றவங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சு. உங்களை பத்தி தப்பா பேசுனாங்க. அதுக்கு நீ சண்டை போட்டியா? ஒரு ஃப்ரெண்டுக்காக நீ 4 பேரை இழந்துட்ட. சார், ஷார்ட் ரெடி சார். வர. ஓகே சார். நானே, ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். நான் போய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன். ஓகே. என்ன ஷார்ட்டு? ஏய், நல்ல பொருளா காட்டு. என் பாஸ் அவர் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கணும். சார், என் தங்கச்சிக்கு ஆபரேஷன், ஏதாவது உதவி பண்ணுங்க சார். ஏய், நீ திரும்ப வந்துட்டியா? அவனுக்கு காசு கொடுத்துற. ஆனா பாஸ், இன்னைக்கு நீங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னா என்ன? ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி கிடைக்கும். சுபாஷ், என் ஜாக்கெட்டை கொண்டு வா. சொல்லு நானே, என் ஷார்ட் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட், எப்பவும் நீங்க சூப்பர் ஹிட் தான். அப்படியா சார்? அந்த ஜாக்கெட்டை பாம்பேலயே மறந்துட்டோம். சரி, வேற கொண்டு வா. ஓகே சார். அஜயண்ணா, அந்த ஜாக்கெட் கொடுங்க. எவ்வளோ இருக்கு? கொஞ்சம் கம்மியா இருக்கு, டிஸ்கவுண்ட் கொடுங்களேன். டிஸ்கவுண்ட் வேணுமா? இந்த புடி, ஒரு பைசா குறைக்க மாட்டேன். போடா இங்க. இங்க பாருப்பா அஜய், கொஞ்சம் கம்மியா இருந்தா என்ன, அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கப்பா. 5000 ரூபாய் ஜாக்கெட்டை 2000 ரூபாய் கொடுக்கணுமா? அதெல்லாம் கிடையாது. போடா. இல்லப்பா.
ராஜா ஃப்ரெண்டுக்காக அந்த ஜாக்கெட் வாங்கி ஆகணும். வா சஃபாரி பிடிக்கலாம். நானே சொல்லுங்க. நீ ரொம்ப அறிவாளி, 4 மொழியை பேசுறிய. நீங்க இவனை பார்த்து கத்துக்கங்க. சீக்கிரமா குதிரை டிக் டிக் டிக். அண்ணா இது ஓடவே மாட்டேங்குது. இது குதிரை இல்ல கழுதை. இது குதிரை இல்ல, ஒட்டகம். இவனோட பேரு ராஜா. அப்பனா இதோட ராணி எங்க? இத கொஞ்சம் ஓட வையேன். இத ஓட வைக்கணுமா? ஆ ராஜா வேண்டாம், நிறுத்து. நிறுத்து. பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ராஜா பயமா இருக்கு. அம்மா நீங்க என்ன பண்றீங்க? டாட்டூ ஒட்டுறோம். ஓ இதுவா? ஊர்ல எல்லாம் கையில பேர் எழுதுவாங்களே அதுதானே? ஆமா ஆமா அதேதான். நீ எழுதுக்கலையா? இல்ல. நான் எழுதட்டுமா? என் பேரு எழுதுங்க, ராஜா பேரு எழுதுங்க. எப்படி இருக்கடா நானே? நல்லா இருக்கேன். அட என்னாச்சு? நீங்க எதுக்காக சிரிக்கிறீங்க? ராஜா மேல யார் இப்படி எழுதுனது? அவனோட பேரு வேற என்ன? அவனோட பேரா? அத பாரு, அவனோட பேரை எழுதியிருக்கானா. அங்க பாருங்க அவனோட பேரா. இதுல சிரிக்க என்ன இருக்கு? நானும் என் கையில பேரு எழுதிருக்கேன். அப்படியா? மேடம் மேடம் நில்லுங்க. மேடம் 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 நில்லுங்க. மேடம் என்னாச்சு? வாங்கல வாங்க. வாங்க மேடம். என்னன்னு சொல்லு. மேடம் ராஜா மேல என்ன எழுதிருக்காங்க? இத யார் எழுதுனது? என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க. எல்லாரும் இத பார்த்து சிரிக்கிறாங்க. கழுத. இது மேல கழுதன்னு எழுதிருக்காங்க. இங்க நான் அவனை விட பெரிய கழுத. அழாத.
நன்னே மோகன் சொல்லிக்கிட்டு இருந்தான் பஜார்ல உன்னை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்களே. நான் அவங்கள என்ன பண்ணேன்? அவங்க எதுக்கு என்ன இப்படி பண்ணாங்க? அவங்க என் ராஜாவுக்கு கழுதுன்னு சொன்னாங்க. நான் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனாலும் அவங்க என் ராஜாவுக்கு கழுதுன்னு எழுதியிருக்காங்க. ஹே, அழக்கூடாது. அவங்க உன்னை கிண்டல் பண்ணல, நீ படிக்கலங்கிறத கிண்டல் பண்றாங்க. ஆனா ஏன்? ஏன்னா இதுதான் உண்மை நன்னே. இங்க பாரு நன்னே, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஏதாவது ஒரு குறை இருக்க தான் செய்யும். ஆனா அதை திருத்திக்கிறதுக்கு வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். எல்லாரும் கிண்டல் பண்றாங்கன்னு இதையே ஒரு குறையாவே சொல்லிக்கிட்டு இருக்கணும். இல்லைன்னா அவங்க கிண்டல் பண்ண நம்ம வாய்ப்பு கொடுக்க கூடாது. ஆனா எனக்கு படிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. எதுவுமே ஈஸி இல்லை நன்னே. நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு என்னைக்கு நீ முடிவெடுக்கிறியோ அது மேல நீ முழு நம்பிக்கையை வைக்கணும். ஏன்னா இந்த நம்பிக்கை தான் உனக்கு பலமா மாறி உன்னுடைய இலக்கை அடைய வைக்கும். இப்ப முடிவு உன்னோடது. இந்த குறைய விட்டு நீ விலகணும்னு நினைக்கிறியா, இல்ல வாழ்க்கை முழுக்க அது கூடயே வாழ போறியா? ஃப்ரெண்ட், நான் முடிவு எடுத்துட்டேன். நன்னே, பத்திரமா போ. வணக்கம் ஃப்ரெண்ட். க க ங க ச ச ஞ ஞ ட ட ந ந த த ந ந ப ப ம ம ய ய ர மேடம், நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன். வந்து உட்காரு. க க ங க ச ச ஞ ஞ ட ட ந ந த த ந ந ப ப ம ம ய ய ர ல அண்ணே நகராத, ஒரு வாய் குடிச்சுக்கிறேன்டா. தாத்தா, என்னாச்சு? நம்ம நன்னை ஜெய்சல்மேர் இப்ப நிச்சயமா ஜெயிப்பான். ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கொண்டாட்டத்தோட மேல அடிக்க போகுது. ஏன்னா பலவீனத்தை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிட்டான். ராஜா, இன்னிலேருந்து ஒரு புது ஆரம்பம். இதுதான் கான்னு சொல்லுவாங்க. இது ஞா, இது க, இது க, இது க, இது ந. இதுதான் கான்னு சொல்லுவாங்க. இது ஞா, கா, ஞா, அப்புறம் இது நா. நன்னே, நன்னே, என்னம்மா? இது யாரோடதுன்னு சொல்லு. மா, அது என்னோடது தான். அதெல்லாம் தூக்கி போட்டு. அதெல்லாம் நான் சாப்பிட்றதை நிறுத்திட்டேன். மா, உன்னோட நன்னே மாறிட்டான்.
நாளைக்கு 2ல இருந்து 5 வரைக்கும் டேபிள்ஸ், அப்புறம் எழுத்துக்களோட டெஸ்ட் வைக்க போறேன். புரியுதா? சரி மேடம். ஓகே மேடம். வாங்கப்பா. டெஸ்ட் வேற வைக்கிறாங்க. என்னப்பா இவங்க திடீர்னு டெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க? நன்னே, நாளைக்கு டெஸ்ட் வர போதுரா. நமக்கெல்லாம் எவ்வளவு தெரியுங்கிறது நாளைக்கு மேடத்துக்கு தெரிஞ்சு போயிடும். என்ன துர்ஜனண்ணா, நாம படிச்சு என்ன பண்ண போறோம்? இங்க இருந்தாலே எனக்கு போதும். மேடம் குரலை கேட்டுட்டு இருந்தா போதும். நான் மேடத்தை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடு. உன்னை படிக்கவும் வச்சு சாப்பாடும் ஆக்கி போடுவாங்க. ஏய் நன்னே, என்னடா ஆச்சு? உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் நன்னே. நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. ஆனா உனக்கு ராஜா ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சேன். ராஜாக்கு என்னாச்சு? உனக்கு தெரியாதா? தெரியாது. ராஜா, 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 அம்மா ராஜா எங்க? ராஜா போயிட்டான். எங்க போயிட்டாமா? பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் என்னோட இன்னொரு பையனை வித்துட்டேன். எனக்கு வேற வழி எதுவுமே இல்லை. எனக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. நன்னே, சித்தப்பா நம்மளை ஏமாத்திட்டாரு. ஃப்ரெண்ட், என்னோட ராஜா போயிட்டான். அம்மா அவன் இல்லாம சந்தோஷமா இருக்க மாட்டாங்க தெரியும். ராஜா தானே அம்மாவோட பெரிய பையன். இந்நேரத்துல யாரும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட், இப்போ நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? நான் என்ன பண்றது? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னா என்ன? ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி கிடைக்கும். அம்மா வந்துட்டான். ராஜா, ராஜா, நீ வந்துட்டியாப்பா? நன்னே, ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் வாங்கலன்னா என்ன? அம்மாக்கு அவங்க பையன் கிடைச்சிட்டால, சரிதானக்கா? நன்னே, இந்த பத்திரிக்கையை கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரு. அம்மா, இன்னொரு கார்டு வேணும். யாருக்கு? ஃப்ரெண்டுக்கு. ஜெஸ்ஸுக்கு ரொம்ப இருமல் வருது. பாலாஜி, அந்த பக்கம் பூச்சி இருக்கு பாருங்க. எங்க எங்க? அது போயிடுச்சு. நீங்க இப்ப எழுதுங்க, சத்தம் போடாம எழுதுங்க. என்ன எழுதியிருக்கு? எனக்கு ஒன்று காமி. ஒன்றும் இல்லையே, இங்கே பாரு. எல்லாரும் பேப்பரை கொண்டு வாங்க. சீக்கிரம் எழுந்து வாங்க. வாங்க. இந்தாங்க.
நாராயணா டேபிள்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. வெரி குட். ஜசு சொல்லுங்க மேடம். கக்கு அப்புறம் பாவா 3 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்கீங்க. மேடம் நீங்க தான் இருக்கீங்கல்ல. போங்க. அடுத்த வருஷம் கத்துக்கிறேன். கேவாஜி இங்க வாங்க. வாங்க அது கொடுங்க. உங்கள்கிட்ட தான் கொண்டு வந்தேன். இந்தாங்க. கக்கு அப்புறம் பா. ஆமா மேடம். ஜசுவை பார்த்து அப்படியே எழுதிருக்கீங்க. நானா பார்த்து காப்பி அடிச்சிருக்கீங்க. நான் அப்படியெல்லாம் பண்ணல மேடம். பார்த்து எழுதுறதுக்கும் அறிவு தேவை, புரியுதா? போங்க போங்க. நன்னே என்ன இது? ஒண்ணுமே இல்ல. நீ எதுவுமே எழுதலையா? தெரிஞ்சா தானே அவன் எழுதுவான். உன்கிட்ட நான் நிறைய எதிர்பார்த்தேன். நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு வேற படிச்ச. உன்னை படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு தான் சரியா சொல்லி கொடுக்க தெரியல. மேடம், நான் எழுதுனது இங்க இருக்கு. இத நீதான் எழுதுனியா? ஆமா மேடம், இத நான் தான் எழுதினேன். என்ன நீ எழுதுனியா? என்ன எழுதிருக்கா மேடம்? என்ன எழுதிருக்கா? என்னுடைய நண்பன் பாபி தயோல்காக. நன்னே ஜெய்சல்மேர், அப்புறம் ராஜா ஜெய்சல்மேர். சபாஷ் நன்னே. ஏய் சூப்பரா நன்னே. என்ன அழகா எழுதிருக்க. அருமாடா. மேடம், நான் போட்டுமா? சரி, போயிட்டு வா. இது உங்களுக்கு தான். என்ன இது? அட, இது சுமனுடைய கல்யாண இன்விடேஷன். ஃப்ரெண்ட், கவரை பாருங்க. என்னோட ஃப்ரெண்ட் பாபி தியாலுக்காக. நானே ஜெய்சல்மேர், ராஜா ஜெய்சல்மேர். இதை நீயே எழுதுனியா? இதெல்லாம் உங்களால தான். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நான் வழி மட்டும்தான் காமிச்சேன். எலி எலியா? எங்க? எலி வைக்க மாட்டீங்க? உன்னை தண்ணிக்குள்ள போட்டுறேன். ஃப்ரெண்ட், நீங்க வருவீங்கல? சுமன் கிட்ட போய் சொல்ல, கண்டிப்பா அவ அண்ணா வருவான். இந்த வாட்டியாவது அம்மா கிட்ட பேச வைப்பியா? அப்புறம் அம்மாக்கு உங்களை பிடிக்கும். நானே நானே சாரி நானே, நான் லேட்டாக வந்துட்டேன். என்ன பண்ணுறது, இன்னைக்கு ஷூட்டிங்கோட கடைசி நாளில் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. மன்னிச்சிருப்பா ப்ளீஸ். நீங்க வருவீங்கன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருந்தேன். எல்லாருக்காகவும் இல்லை, உனக்காக தான் வரணும்னு நினச்சேன். வா, அம்மாவை போய் பார்க்கலாம். அவங்க கிட்டே மன்னிப்பு கேட்குறேன். நீங்க சத்தியம் பண்ணீங்க. என் வேலையால என் சத்தியத்தை நிறைவேற்ற முடியல. நம்ம ஃப்ரெண்டோடைய சந்தோஷத்துக்காக நம்ம மற்றவங்களுக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாது. நானே, நீங்க சொன்னது சரிதான். ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறது ஈஸி, அதை மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். ஒன்று நினைச்சா பெருமையா இருக்க. நீ இப்ப நல்லாவே வளர்ந்துட்ட. இதே மாதிரி எப்பவும் நீ மேல மேல வளர்ந்துகிட்டே இருக்கணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான அர்த்தம் மன்னிக்கிறதும் தான். ஐம் சாரி நன்னே. லெட்டர் எழுதிக்கிட்டே இருக்கணும்.
நான் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். போயிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. நோ சாரிஸ். அப்புறம் எப்போ வருவீங்க? இந்த முறை நான் இல்ல, நீ தான் பாம்பேக்கு வரணும். நன்னே நன்னே எங்க இருக்க? ஃப்ரெண்ட், இந்த முறை அம்மாவை பாருங்க. என்ன பாம்பே கூப்பிடுறீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. இல்லனா அவங்க என்ன வரவே விட மாட்டாங்க. ப்ளீஸ் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நன்னே, திரும்பவும் உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம்மா, என் ஃப்ரெண்ட். என்ன பாக்குற? நீ தான் அவருக்கு கார்டு அனுப்பவே இல்லையே. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த முறை அவர் ஷூட்டிங்க்கு வரமாட்டாரு. ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் வரப்போறாரு. இல்ல ஒண்ணு பண்ணு, இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாம்பேக்கு போய் அவரை பார்த்துட்டு வா. ஆனா அம்மா, என் ஃப்ரெண்ட் இங்கதான். நன்னே, என்னோட ஹீரோ நீதான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீ படிக்க ஆரம்பிச்சிட்ட, ரொம்ப பொறுப்பானவனா இருக்க, நீ பெரியவன் ஆயிட்ட. சரி வா தூங்கலாம். நாளைக்கு காலையில அக்கா வீட்டுக்கு அவளை பார்க்க போகணும்ல, நீ போய் தூங்கு. ஜெசல்மேர், ஃப்ரெண்ட், ராஜா ஜெய்சல்மேர், அங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட். பாபி டியோலோட புது படம் யார்கா மூரத் மும்பையோட 5 ஸ்டார் ஹோட்டல்ல நடந்தது. நன்னே, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான். 7 மணிக்கு கணேசர் கிட்ட இவர் உனக்காக தான் காத்துட்டு இருந்திருக்காரு. நான் சொன்னேன்ல, 7 மணிக்கு இவர் எனக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. ஃப்ரெண்ட், நீங்க இல்லனா நான் உங்களோட போட்டோ கிட்ட தான் பேசிட்டு இருப்பேன். அடுத்த வாரத்துல இருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஆனா இன்னைக்கு அவன் மோட்டோவோட டிப் காசை புடுங்கிட்டான். அப்படின்னா நீ ஏன் அவங்கள தடுக்க மாட்டற? எல்லாரும் அவனை பார்த்து பயந்து ஓடிடுறாங்க. எங்களோட பெரியவன்ல. இந்த படத்தோட முதல் 30 நாள் ஷூட்டிங் ஃப்ரெண்ட் 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 என்னங்க உங்களுக்கு தான். ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சல்மேர்லயும் பக்கத்துல இருக்க ஊர்கள்லயும் நடக்க போகுது. எனக்கும் கிளாஸ்ல இருக்க மற்றவங்களுக்கும் சண்டை ஆயிடுச்சு. உங்களை பார்த்து தப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இவ்வளவு நாளா எங்க எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருந்தான். என்ன நீங்க ரொம்ப காக்க வைக்கிறீங்க ஃப்ரெண்ட். அம்மா, அவர் என்னோட ஃப்ரெண்டு. இந்த முறையும் ஷூட்டிங்க்கு அவர் வரல. இவர் படத்தோட முதல் 30 நாள் ஷூட்டிங் ராஜஸ்தான்ல இருக்க ஜெய்சல்மேருக்கு பக்கத்துல இருக்க ஊர்கள்ல நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா வருவார், என்னை பார்க்க வருவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த எலிக்கு வேண்டியது ரொட்டி, நமக்கு வேண்டியது எலி. நானே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, வாழ்க்கையில் எது வேணும்னாலும் ஒரு லட்சியம் வேணும். நம்ம ஏதாவது சாதிக்கணும்னா நமக்கு லட்சியம் வேணும். இதுதான் என்னுடைய லட்சியம். இந்த படத்தில் நான் ஒரு படிக்காதவனா நடிக்கிறேன்.
அவன் தன்னுடைய ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால வாழ்க்கையில வளர்றான். இல்ல பரவாயில்ல. மனுஷனோட மிகப்பெரிய பலம் அவனுடைய மூளை தான். ஆனா நம்மளுடைய மிகப்பெரிய பலம் நம்மளுடைய மூளை தான். ஒருவேளை நம்ம மூளையை சரியா பயன்படுத்தினா நம்ம எல்லா பலவீனத்தையும் எதிர்த்து போராடலாம். ஒருவேளை இதை நம்ம சரியா பயன்படுத்தினா மக்கு மாதிரி 10 பேரை நம்ம சமாளிக்க முடியும். இது என்ன செய்யணும் சார்? இந்த சீன்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீங்க சேர்த்து வச்ச எல்லா பணத்தையும் கொடுக்குறீங்க. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னா என்ன? ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி கிடைச்சிருக்கால. எல்லாருக்குள்ளேயும் குறைகளும் பலவீனங்களும் இருக்கும். ஆனா வாழ்க்கை அதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் குறையும் பலவீனங்களும் இருக்கும். ஆனா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வாழ்க்கை நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, இந்த உறவெல்லாம் கடவுள் கொடுப்பாரு. ஆனா நட்பை மட்டும்தான் நாமளே தேர்ந்தெடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ஈஸி, ஆனா அதை மெயின்டைன் பண்றது கஷ்டம். ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ஈஸி, ஆனா அதை மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். இந்த முறையும் அவர் ஷூட்டிங் வரலன்னு எனக்கு தெரியும். அவர் வருவாருன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா வருவாரு. என்ன பார்க்க வருவாரு. இது என்னோட நம்பிக்கை. நாம ஒரு விஷயத்து மேல நம்பிக்கை வைக்கிறோம்னா நாம கற்பனை பண்ணி பார்ப்போம். நம்ம நம்பிக்கை ஆழமாகும் போது நம்ம கற்பனையை ஒரு நாள் உண்மையாகி நாம உயர்ந்த இடத்துக்கு போயிடுவோம். இதுதான் நன்னே ஜெய்சல்மேரோட கதை. ஆழமான நம்பிக்கையால வந்த அவனோட கற்பனை உண்மையா மாறி அவனுக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சது. I call upon the guest of the evening to felicitate Mr. Vikram Singh. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கிரேட் புக். தேங்க்யூ சார். இதுல நிறைய உண்மைகள் இருக்கு. கற்பனை உறவுகளை எல்லாரும் ஏற்படுத்திக்கிறாங்க. சிலருக்கு கடவுள். நானேக்கு அவனுடைய ஃப்ரெண்ட். பட் ஆக்சுவலி இது நமக்குள்ள இருக்கிற குரல், நமக்கான நம்பிக்கை. ஆனா சாதாரண மனுஷங்களால நன்னை மாதிரி இதை எப்படி பயன்படுத்திப்பாங்க? அந்த குரலை கேட்க ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். நிச்சயமா ஒரு நல்ல வழியை நமக்கு காட்டும். கிரேட் ஆன்சர். தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். Thank you, sir. And I wish you all the best. Thanks. நன்னே, என்னோட ஃப்ரெண்ட் பாபி தியாலுக்காக நன்னே ஜெய்சல்மேர், ராஜா ஜெய்சல்மேர், இன்னைக்கு சாயந்தரத்துக்கான இன்விடேஷன் கார்டை நீ தானே அனுப்புன? ஆமா. வணக்கம் ஃப்ரெண்ட். வணக்கம் ஃப்ரெண்ட். நன்னே ஜெய்சல்மேர், இது கனவில்லை.
வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் ஜெசு. நான் எங்களோட சின்ன வயசு நண்பன். அப்படியா? நான் நாராயணன். வணக்கம். நான் துரந்தர். வணக்கம் சார். நன்னேவோட ஃப்ரெண்டு பாபு தியோல் சார். வணக்கம். இப்படித்தான் நன்னே அவனுடைய நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டான். இமேஜினேஷன் இஸ் அ பவர் யூ கேன் நாட் இமேஜின். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.